நடிப்பு ஆர்வத்தாலையா இல்ல அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க? நடிப்பு நமச்சில் இருந்தது. ஓகே. நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு 50 ஆர்டிஸ்ட் மாதிரி நடிப்பேன். ஓகே. நடிகர் சிவகுமார் சார் கூட அவர்கிட்ட பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு வாய்ஸை விட நடிப்பு நல்லா வருது, நடிக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாரு. அது உள்ளுக்குள்ளே இருந்தது. அந்த நேரத்தில் இந்த கதை ஃபார்ம் பண்ணும்போது நான் ஸ்ரீகாந்தோட ரகுவரன் சார் வாய்ஸ்லேயே கதை சொல்லிட்டேன் நான் ஏன் ரோல். அவர் வேற மென்டலி செட் ஆகிட்டார். ரகுவரன் சார் தான் வந்து நடிக்க போறாரு அப்படின்ட்டு. பட் அந்த நேரத்தில் ப்ராக்டிக்கலாக ஒரு டேட்ஸ் கிடைக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அப்போ வந்து அந்த கேரக்டர் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அதனால நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவர் ஸ்ரீகாந்த் கொஞ்சம் டவுட் இருந்தது, கரெக்டாக வருமா இது அப்படின்னு. சேர்ந்து ஒரு சீன் நடித்தோம் ஓப்பனிங். அப்புறம் அவர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணிட்டோம். அந்த கேரக்டருக்கு உங்களோட கெட்டப் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா வந்து நான் அந்த மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டரை வந்து ஒரு பீரியட் ஆஃப் மூவிஸ்ல பார்த்தா பிளேசர், லாங் கோட் எல்லாம் போட்டுட்டு தாடி வச்சுட்டு அந்த மாதிரி. பட் நீங்க வந்து உங்களுக்கு அந்த கெட்டப் எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் ப்ரூ ஸ்டார் உங்களோட. வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? பட்டுக்கோட்ல இருந்து குமரன் பேசுறேன் மேடம். குமரன், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வெரி நைஸ் குமரன். நல்லா போயிட்டு இருக்கா விவசாயம்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். வெரி நைஸ். ஓகேங்க. டைரக்டர் அண்ட் ஹீரோயின் இருக்காங்க, பேசுங்க. பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் பட்டுக்கோட்ல இருந்து குமரன் பேசுறேன் சார். பட்டுக்கோட்டை? ஆமா சார். ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தேன் சார். பட்டுக்கோட்டை ஐயா தியேட்டர்ல பார்த்தீங்களா? ஆமா ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே. நான் ஸ்ரீகாந்த் ரொம்ப தீவிர ரசிகர் சார். வெரி குட். இந்த படத்துல அவர் எப்படி அந்த நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப டைனமிக்கா பண்ணிருக்காரா? நல்லா பண்ணிருக்காரு சார். நாங்க சதுரம் படம் மட்டும் இது வராம போயிட்டு பயந்தேன் சார். வந்துட்டீங்க, நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க சார். எப்படி எப்படிங்க? சதுரங்க படம் மட்டும் இது வராம போயிட்டு பயந்தேன் சார். நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க சார் எங்க ஸ்ரீகாந்த் படத்தை. இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பல ப்ராப்ளம்னால முடங்கி இருக்கு. ஆனா நம்ம ப்ரொடியூசர் வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ரிலீஸ் பண்ணோம். ரிசல்ட் நல்லா இருக்கு. அந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் இறந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சா? இல்ல இல்ல சார், அது இருக்குல்ல சார். அவரு தீவிரமான ரசிகர். அவர் வந்து சில பேர் வந்து சென்டிமெண்டா அந்த மாதிரி இறந்து போற மாதிரி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக கேட்டேன். இல்ல இல்ல, அது அப்படி எப்படி சார் ஹீரோ செட்டா சரியா சார். வெரி ஓகே. ஏன்னா இந்த டிஸ்கஷன் எங்களுக்கு வந்தது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. நான் சொன்னேன் இல்ல, படம் பூரா வந்து நவ்யா நாயர் அவங்க லவ் ஏத்துக்கலாம், எண்ட்லயாவது சேர்த்தா நல்லா இருக்கும், ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, தேங்க் யூ மிஸ்டர் குமரன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ நம்ம வந்து உங்க கெட்டப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்க்க போறோம். ரசிகமான படத்துல இந்த பாட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த படமா நடிச்ச படமா?